அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மந்திரங்கள் வேலை செய்யுமா செய்யாதா? நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு செல்வம் செழிக்கிறதுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னா, அந்த மந்திரம் சொன்னா செல்வம் வரும் அப்படின்னு நமக்கு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மைண்ட்ல தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுல உட்காந்துட்டு சும்மா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா செல்வம் வந்துருமா? இன்னொன்னு, பில்கேட்ஸ் மாதிரி ஆளுகள்லாம் என்ன இந்த மந்திரத்தை சொல்லிட்டா பணம் சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு உலக அளவுல பெரிய கோடீஸ்வரரா இருக்காரு. சோ இந்த மாதிரியான எண்ணங்கள், கேள்விகள் நமக்கு வர்றதுதான் ஒரு சரியான முறை. ஏன்னா எப்போ நம்ம கேள்வி கேட்கிறோமோ அப்பதான் அதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். சோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மந்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடந்த மாதிரி இல்லை. தொடர்ந்து அதை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மந்திரங்கள் சொன்னா இந்த மாதிரியான பலன்கள்னு யாராவது நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம பிளைண்டா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்காது. ஏன்னா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம அது மேல அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்றது தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். சரி, இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றத நம்புறதும் தப்பு, நம்பாம இருக்கிறதும் தப்பு. நம்மளோட லைஃப்ல எப்போ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அப்பதான் நமக்கு அந்த விஷயம் ஒர்க் ஆகுது இல்ல ஒர்க் ஆகல அப்படின்றது தெரியும். ஒரு காயத்ரி மந்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 11 முறை சொல்ல ஆரம்பிங்க. 21 நாள் தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த 21 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை செக் பண்ணி பாருங்க. சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நீங்க சொல்லி ஆரம்பிச்ச சில நாட்கள் கழிச்சு எப்படி இருந்தது, 21 நாள் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத உங்களால உணர முடியும். எப்போ நீங்களே உணர்றீங்களோ அப்பந்தான் நீங்க மற்றவங்களுக்கும் கைட் பண்ணுவீங்க. இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இந்த மந்திரத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்றது பெரும்பாலும் சூட்சமமா இருக்கும். சூட்சமம் அப்படின்னா நேர்ல பாக்குற மாதிரி கண்ணுக்கு தெரியாம உணர்தல், மறைமுகமா அதனுடைய வேலை பலன்களை கொடுத்துட்டு இருக்கும். நம்ம அதை ஃபீல் பண்ணும் போதுதான் அந்த மந்திரங்கள் வேலை செய்தா இல்லையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ முதல்ல இந்த மந்திரங்கள் வேலை செய்தா உங்களுடைய லைஃப்ல அப்படின்றத ஒரு 21 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சாதாரண காயத்ரி மந்திரம் எடுத்துக்கோங்க. தரையில சமணமிட்டு அமைதியாவோ இல்ல சத்தமாவோ சொல்லி பழகுங்க. 11 முறை கூட சொன்னா போதும். 21 நாள் தொடர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத. கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய மந்திரங்களை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றி.